போர்க்கால அடிப்படையில் விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும். மழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். திருவாரூரில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாரான குறுவை நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டு விளைநிலங்களில் தண்ணீர் வடியாததால் அழுகும் சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் திருவாரூருக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்ட வடுவூர், சிறுமங்கலம், சுத்தனங்குடி, செருவலூர் ஆகிய பகுதிகளை பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறுவை நெற்பயிர் பாதிப்பு, நெல் கொள்முதல், மழைநீரில் மூழ்கிய நேரடி விதைப்பு, சம்பா நெற்பயிர் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து திருவாரூரில் உள்ள தனியார் கூட்டரங்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். இந்நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் காமராஜ், விஜயபாஸ்கர், OS மணியன் மற்றும் திருவாரூர் மாவட்ட கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் உடன் இருந்தனர். ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த பகுதியில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்திருக்கின்றார்கள். இந்த குறுவை சாகுபடி செய்திருக்கின்ற விவசாயிகள் அவருடைய நிலத்தில் அறுவடை செய்யப்பட்டு அந்த நெல்லை எல்லாம் விற்பனை செய்வதற்காக ஆங்காங்கே இருக்கின்ற அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்கின்ற ஒரு சூழ்நிலையில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை முழுமையாக கொள்முதல் செய்யவில்லை. அதனால் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல் மணிகளை சாலைகளை ஒட்டி வைத்து சுமார் 20 நாட்கள் காவல் காத்து வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது மழை காலம் இருக்கின்ற காரணத்தினாலே தொடர் மழையால் அந்த நெல் மணிகள் எல்லாம் முளைத்து இன்றைக்கு விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்குள்ளாயிருக்கிறார்கள். நான் காலையில் இருந்து இப்பொழுது மதிய வரை பல இடத்திற்கு நேரடியாக சென்று விவசாயிகளை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றேன். நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே 20 நாட்கள் நெல்மணிகளை திறந்த வெளியிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் மழை காரணத்தினால் இந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கிறோம் என்ற செய்தியெல்லாம் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள். திருவாரூர் மாவட்டம் வடுவூர்ல விவசாயிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டை 8000 மூட்டை அந்த டிபிசி அங்க இருப்பு வச்சிருக்கிறாங்க. அதையும் அங்கிருந்து உடனுக்கு எடுத்து செல்லவில்லை. அங்க இருக்கின்ற விவசாயிடமிருந்து 7500 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாம இருக்கிறாங்க. திறந்த வெளியில அவர்களெல்லாம் இந்த நெல்மணிகளை குவித்து வைத்து அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மழையிலே நெல்மணிகள் எல்லாம் முளைத்து வீணாகி இருக்கின்றது. அதே போல செருமங்கலம் என்ற இடத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே நேரடி கொள்முதல் நிலையத்தில் சுமார் 7200 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைகளும் குடோனுக்கு எடுத்து செல்லவில்லை. இன்னும் விவசாயிடமிருந்து 8000 மூட்டை கொள்முதல் செய்யாமல் அந்த விவசாயிகளும் அங்கங்கே குவியலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து இன்றைக்கு பெரும் நஷ்டத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள் விவசாய மக்கள். ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகிற பொழுது விவசாய பிரச்சனை எடுத்து சொன்னேன். இன்றைக்கு விவசாயிகள் 15 நாட்களாக நான் சட்டமன்றத்தில் பேசினேன். 15 நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாலை ஓரமாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். அதோட நேரடி நெல் கொள்முதலுக்கு முன்பாக திறந்த வெளியிலே இன்றைக்கு
நெல்மணிகளை குவித்து வைத்து மழையிலே அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து வீணாக்கப்பட்டு வீணாகி கொண்டிருக்கின்றது. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார், நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், நான் நேரடியாக போய் சென்று பார்த்தேன் சொன்னார். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் தினந்தோறும் 1000 மூட்டைகள் எடை போடப்பட்டது. அதற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வெறும் 800 மூட்டை தான் எடை போட்டுட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில கூடுதலான மூட்டைகள் எடை போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது. இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று காட்டூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு லோன்மேனை கேட்கின்ற பொழுது நாள் ஒன்றுக்கு 800 900 மூட்டை தான் நான் கொள்முதல் செய்யறோம். ஆனா அமைச்சர் சட்டமன்றத்துல நாள் ஒன்றுக்கு 2000 மூட்டை நான் கொள்முதல் செய்யறோம். விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயியிலிருந்து நெல் கொள்முதல் செய்கின்றோம் என்ற ஒரு தவறான கருத்து, ஒரு பொய்யான கருத்து பதிவு செய்யும். இது விவசாயிக்கு விரோதமான செயல், கண்டனத்துக்குரிய. இன்றைக்கு இரவென்றும் பகலென்றும் பாராம சுமார் 100 நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது? இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கிறது. இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்துத்தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற இந்த விவசாயிகளிடத்திலே நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள். எனக்கு உணவு உற்பத்தியை பெருக்குன்னு சொல்றோம், ஆனா உணவு உற்பத்தியை பெருக்கினா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த விவசாயிகளுக்கு நெல்லை கொள்முதல் செய்யாதது ஒரு கையிலாகாத தனமாகத்தான் நான் பார்க்கிறோம். எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறார். அது மட்டும் இல்ல, செறிவூட்டப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல, அதனாலதான் நாங்க முழுமையா கொள்முதல் செய்ய முடியும் ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனுமதி கொடுத்து விட்டார். செறிவூட்ட அரிசியை நீங்க பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்காரு. எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கிற அரசாங்கத்தான் பார்க்க முடியும். இந்த அரசாங்கம் தான் கணக்கிடும். அரசாங்கம் இந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கிடும். அங்க இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளவு குறுவை சாகுபடி பயிற்சி செஞ்சிருக்காங்க, எவ்வளவு விளைச்சல் இருக்குன்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ளாயிருக்க மாட்டாங்க. இன்றைக்கு மழையில் நனைந்து மூட்டை பூரா இன்றைக்கு விவசாயிகளுடைய நெல் பூரா வீணா, அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் இல்லை, பெரும் நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயி. அது மட்டும் இல்ல, நேரடி நெல் கொள்முதலுக்கு போய் பார்த்தேன். அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ல பார்க்கும்போது அந்த நெல்மணியும் முளைச்சு. விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்முதல் செய்யறாங்க. கொள்முதல் செஞ்ச நெல்லை கூட முழுமையா பாதுகாக்க முடியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பல நாட்கள் நாங்கள் கொண்டு வந்து நேரடி கொள்முதலுக்கு முன்னாலேயும் சாலையிலும் குவிச்சு வச்ச நெல்லை கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுதான் மிக மிக முக்கியமா இருக்கு. முன்னுரிமை கொடுப்பது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இன்னைக்கு திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கிற அந்த நெல் மூட்டைகளை உடனடியாக அரசு போர்க்கால அடிப்படையில கொள்முதல் செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைக்கிறது. அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண தொகை வழங்க வேண்டும். இன்னொன்று, இந்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயார் இருந்த நெற்பயிரெல்லாம் முளைச்சு போச்சு, இந்த வயல்லையே முளைச்சிட்டு நெல்மணிகள்லாம். அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கண்டறிந்து அவர்களுக்கும் நிவாரண உதவி இந்த அரசு வாங்க வேண்டும். இப்போ இருக்கிற பிரச்சனை
விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு இன்றைக்கு திறந்த வெளியில் குவித்திருக்கின்ற நெல்மணி, சாலை ஓரமாக குவித்திருக்கிற நெல்மணி போர்க்கால அடிப்படையில அந்த விவசாயிடம் நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யும். அதுதான் எனது இப்பொழுது கோரிக்கை. பின்ன நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் எதிர்காலத்துல எங்களுடைய அதிமுக ஆட்சி வரப்பட்டு செயல்படுத்துவோம். என்னென்னலாம் தவறு செஞ்சாங்களோ அதையெல்லாம் இந்த தவறு எல்லாம் கண்டுபிடித்து நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மழை காலங்கள் வருகின்ற போது அந்த நெல்மணிகள்லாம் ஈரமாகி 17% தான் நம்ம அடிப்படையை வச்சிருக்கோம். ஆனா 17% நாம விவசாயிகள் கொண்டு வந்தது நேரடி கொள்முதல் கொடுக்க முடியாது. அதனால அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது 20%, 22% ஈரப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்க நேரடி கொள்முதல் செஞ்சோம். ஆனா நான் கவனிப்பு தீர்மானத்தில் இதை உணவுத்துறை மந்திரிகிட்ட கேட்கும் போது நாங்க இன்னும் அனுமதி வாங்கலைங்க அப்படின்னு எப்படிப்பட்ட அரசா இருக்கு. இதையெல்லாம் மத்திய அரசோட அனுமதி. இப்படிப்பட்ட மழை காலம், இந்த மழை காலம் வரும்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும். அப்படி தெரிகின்ற பொழுது உடனடியாக மத்திய அரசோட தொடர்பு கொண்டு இப்படி விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல்மணிகள் 17%, 20%, 22% இருந்தால் கூட அதை கொள்முதல் செய்ய நீங்க அனுமதி வேணும்னா அனுமதி கேட்க வாங்கணும். அதுதான் அரசாங்குடைய கடமை. கணக்கிட வேணுங்க. எவ்வளவுன்னா இப்ப போய் கணக்கிட்டதான் தெரியும். நான் பார்வையிட்டு வந்திருக்கிறேன். அதுதான் அரசாங்கம் இருக்கு. அரசாங்கம் நீங்க புயல் வெள்ளம் இது மாதிரி சேதமடைஞ்சிருந்தா நம்ம ஒரு குறிப்பிடணும். ஆனா விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இந்த அரசாங்கத்தினுடைய தவறின் காரணமாக அந்த நெல்மணியெல்லாம் முளைச்சிருக்கு. குறிப்பிட்ட காலத்துல இந்த விவசாயிடத்திலிருந்து இந்த நெல் மூட்டைகள்லாம் கொள்முதல் செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. இது அரசுடைய தவறு. இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்படும். வேற வழி கிடையாது. விவசாயிகள் இன்னைக்கு முளைச்சு போன நெல்லை இன்னைக்கு கொள்முதல் செய்ய மாட்டாங்க. ஈரப்பதம் 22%, 24% இருக்குது. அதையும் கொள்முதல் செய்ய மாட்டாங்க. விவசாயிகள் என்ன செய்வது? பல நாள் பூச்சி வச்சத காரணத்தால இந்த நெல்லெல்லாம் அவிச்சு போயிடுச்சு. எதுக்குமே பயன்படாது. இப்படிப்பட்ட நிலையத்துல கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த விவசாயிகளை கட்டியிருந்தது அவளுக்கு உண்டான நிவாரணத்தை இந்த அரசு வழங்க வேண்டும். ஒவ்வொன்றா தான் பிடிக்கணும். இவர்கள் ஒட்டுமொத்தமா இந்த அரசாங்கம் தோல்வி அடைஞ்சது. நெல் கொள்முதல் செய்வதிலையும் தோல்வி அடைஞ்சிட்டது. இந்த விவசாயிகள் நடவு செய்த பயிரையும் காப்பாற்றுவதற்கு எவ்வித முயற்சி எடுக்கும். அனைத்து வகையிலையும் இந்த அரசு தோல்வி அடைந்தது தான் பார்க்கப்படுகிறது. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. உண்மை கிடைக்கலான்னு பரவாயில்ல, அவர் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையா விற்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியில் இருப்பதுதான் பார்க்க முடியுது. இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தக்க நிவாரணம் அளிக்க வேண்டும்.